புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய ஏஐ உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு உயர்மட்ட தொழில்துறை தலைவர்கள் உரையாற்றுவார்கள். தொடக்க விழாவைத் தொடர்ந்து இந்திய ஏஐ தாக்க கண்காட்சிக்கு தலைவர்கள் வருகை தரவுள்ளார்கள். நண்பகலில் நடைபெறும் தலைவர்களின் கருத்தரங்கில் நிர்வாகம், உட்கட்டமைப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஏஐ மீதான தேசிய மற்றும் உலகளாவிய முன்னுரிமைகளை கோடிட்டு காட்டுவதற்காக பல தரப்பு நிறுவனங்களின் தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் மூத்த பிரதிநிதிகள் ஒன்று கூடி மாலையில் தலைமை நிர்வாக அதிகாரி வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். 2026ஆம் ஆண்டு இந்திய ஏஐ உச்சி மாநாட்டின் கருப்பொருள் சர்வஜன ஹிதயா சர்வஜன சுகயா எனப்படும் அனைவரின் நலனுக்காக, அனைவரின் மகிழ்ச்சிக்காக என்பதாகும். புதிய கடல்சார் கேபிள் மூலம் இந்தியாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் $15 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியுள்ளார். புதுதில்லியில் நடந்த இந்தியா ஏஐ உச்சி மாநாட்டில் பேசிய கூகுளின் தலைமை செயல் அதிகாரி, இந்த முயற்சி இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல இடங்களுக்கு இடையேயான ஏஐ இணைப்பை அதிகரிக்க புதிய கடல்சார் கேபிள் வழித்தடங்களை வகுக்கிறது என்று கூறினார். இந்த முயற்சியின் மூலம் விசாகப்பட்டினத்தில் ஒரு புதிய சர்வதேச கடல்சார் நுழைவாயில் நிறுவப்படும் என்று கூகுள் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவை சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைக்கும் 3 புதிய கடல்சார் பாதைகள் மற்றும் 4 ஃபைபர் ஆப்டிக் வழித்தடங்களும் நிறுவப்படும் என்று கூகுள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. புனித ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ரம்ஜான் முபாரக் என குறிப்பிட்டு, இந்த புனித மாதம் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வளர்க்கும் என்றும் அமைதியும் செழிப்பும் நிலவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நேற்று மாலை பிறை தென்பட்டதைத் தொடர்ந்து புனித ரமலான் மாதம் தொடங்கியுள்ளது. அதன்படி இன்று புனித மாதத்தின் முதல் நோன்பு நாளாகும். அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள தாரிக் ரஹ்மான் உறுதியளித்துள்ளார். நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், வங்கதேச தேசியவாத கட்சியும் வங்கதேச தேசியவாத கட்சி அரசும் தன்னிறைவு பெற்ற பாதுகாப்பான மனிதாபிமானம் உள்ள ஜனநாயக வங்கதேசத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தவறான செயல்களின் வலையமைப்பை அகற்றுவதாகவும் உறுதியளித்தார். சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துவதும் ஊழலை கட்டுப்படுத்துவதும் தான் முதன்மையான நோக்கம் என்று வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் குறிப்பிட்டார். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் ஜெனீவாவில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் நிறைவானதாக இல்லை என்று உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் போதுமானதாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். அடுத்த கூட்டம் இந்த மாத இறுதியில் நடைபெறும் என்றும் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கிய உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையிலான போர் 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. இந்த போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் நடந்து வரும் சர்வதேச முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் உள்ளன. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெய் பள்ளத்தாக்கு தற்பொழுது கான்பூரை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமான இடமாக உருவெடுத்துள்ளது. சமீபத்திய பனிப்பொழிவை தொடர்ந்து பள்ளத்தாக்கு பகுதி முழுவதும் பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளது. அதிகாலையில் உதயமாகும் சூரியனின் இதமான கதிர்கள் பனிபடர்ந்த மலைச்சரிவுகளின் மீது படும்பொழுது அந்த பகுதி முழுவதும் வைரங்களைப் போல மின்னும் காட்சி கான்பூரை வியப்பில் ஆழ்த்துகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையையும் அதிகரிக்க செய்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் வரும் பிப்ரவரி 15 முதல் 25 வரை நடைபெறவுள்ள சர்வதேச கடல்சார் நிகழ்வுகளுக்கான முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு, மெலன் கூட்டு பயிற்சி 2026 மற்றும் இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கு மாநாடு ஆகிய 3 முக்கிய நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட உள்ளன. இதற்கான ஒத்திகை விசாகப்பட்டினத்தில் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்திய கடற்படை வரலாற்றில் இத்தகைய 3 மாபெரும் சர்வதேச நிகழ்வுகளை ஒரே காலகட்டத்தில் இந்தியா நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இதில் பல நாடுகளைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள், கடற்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளனர்.